இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜூன் 30, 2024 வாசகங்களை பார்க்கிறோம். முதல் வாசகம் ஞானாகமத்திலிருந்து அதிகாரம் 1 வசனங்கள் 13-15 மற்றும் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் வரை நம்ம படித்து விடலாம். ஞானாகமத்திலிருந்து வாசகம். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவை கண்டு அவர் மகிழ்வார் அல்லர். ஏனெனில் நிலைத்திருக்கும்படிக்கு அனைத்தையும் படைத்தார். உலகில் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவு விளைவிக்கும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதி சாகாமையுடைத்து. மேலும் அழியாமைக்கென்றே கடவுள் மனதினை படைத்தார். தமது காலங்கடந்த தன்மையின் சாயலாகவே அவனை உண்டாக்கினார். ஆனால் பசாசின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 2ஆம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம். சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் அதிகாரம் 8 வசனங்கள் 7, 9 மற்றும் 13-15. விசுவாசம், சொல்வன்மை, அறிவு, தளராத ஊக்கம், எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு, இவற்றிலெல்லாம் நிறை வளம் உங்களுக்கு வாய்த்துள்ளது. ஏனெனில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் வன்மையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் செல்வமிக்கவராயிருந்தும் அவருடைய ஏழ்மையால் நீங்கள் செல்வராகும்படி உங்களுக்காக ஏழையானார். ஆகவே மற்றவர்களின் வேதனையை தணிக்க நீங்கள் வேதனைக்குள்ளாக வேண்டியதில்லை. சமநிலைப்படுத்துவது பற்றியே இங்கே பேச்சு. அதாவது, இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறைவை நீக்குங்கள். அவர்களிடம் மிகுதியாய் இருக்கும் பொழுது அவர்கள் உங்கள் குறைவை நீக்கக்கூடும். இவ்வாறு சமநிலை ஏற்படும். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிச்சமும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை என்று எழுதியுள்ளது அன்றோ. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி மார்க் எழுதியது 5ஆம் அதிகாரம் 21-43 வசனங்கள் வரை. இன்றைய நற்செய்தியில் இடம்பெறுவது யாயிர். நாம் சொல்றோம் ஜெயரஸ், அந்த சினகோக, அந்த ஜெபக்கூட தலைவன். அவனுடைய விசுவாசத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இன்னொருவருடைய விசுவாசத்தையும் எடுத்துக் கூறுகிறது. 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள பெண், அந்த இரத்தப்போக்கு நிற்காமல் அவளுக்கு அந்த நோய் இருந்தது இல்லையா, அவள் குணம் பெற்றது. இந்த ரெண்டையும் சொல்லுகிறது. அப்ப யாயிருடைய விசுவாசம் என்ன? யாயிர் இந்த ஜெபக்கூட தலைவன். அவன் இறைவாக்குகளை இஸ்ராயல் மக்களுக்கு போதிப்பவர் இல்லையா. அங்கே அந்த வழிபாடுகளில் அவர் அந்த இறை வார்த்தையை போதிக்கும் அந்த வல்லமையை பெற்றவர், அந்த பொறுப்பில் இருப்பவர். அவர் இயேசுவை வந்து கண்டு இயேசுவை விசுவசித்து அவர் சொன்ன முக்கிய வார்த்தை என்ன? என் மகள் 12 வயது, என் மகள் சாக கிடக்கிறாள், நீர் வந்து அவள் மேல் கைவையும், அவள் குணம் பெறுவாள், உயிர் பெறுவாள் என்று சொல்கிறார். இதே பகுதியை மத்தேயு நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு என்ன சொல்கிறார்? அந்த விஷயத்துல யாயிர் வந்து சொல்வதாக சொல்கிறார், என் மகள் இறந்து விட்டாள், நீர் வந்து அவள் மீது கைவையும், அவள் உயிர் பெறுவாள். ஒரே காரியம்தான். ஆகவே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அங்கே போனார், அங்கே அந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும் இல்லையா. அவர் போகும் பொழுது எல்லோரும் கேலி செய்தார்கள். அவள் தூங்குகிறார்கள் என்று சொன்னார், எல்லோரும் கேலி செய்தார்கள். அங்கே 3 அப்போஸ்தலர்களை மட்டும் உள்ளே அழைத்து சென்று, நமக்கு தெரியும் இல்லையா, பேதுரு, அருளப்பர், யாகப்பர் 3 பேரும் உள்ளே அவ்வாறு சென்று அந்த தாய் தகப்பனையும் கூட்டிக் கொண்டு சென்று அவர் அந்த பெண்ணை எழுப்பினார். தலிதாகும், சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அந்த பெண்ணை தொட்டு தூக்கிவிட்டார் என்று அந்த நற்செய்தி பகுதி. பெண்ணை தொட்டு தூக்கிவிட்டார். இன்று நற்செய்தி பகுதியினுடைய 2ஆம் பாகத்தில் ஒரு பெண் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதியுறும் பெண் இயேசுவை வந்து தொட்டாள். ஆகவே இயேசு சென்று ஒருவரை தொட்டு தூக்குவதும், இயேசுவை பின் சென்று இயேசுவை பின்தொடர்ந்து வந்து அவரை ஒருவர் தொட்டு குணமாகுவதும் இன்றைய நற்செய்தி பகுதியாக நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தொடுதல் யாருக்கு உண்டானது? இயேசு
அவராக சென்று தொடுவது ஒரு காரியம், இயேசுவை பின்தொடர்ந்து வந்து தொடுவது வேறொரு காரியம். இரண்டும் வேறு வேறு காரியம். ஆனால் விசுவாசம் என்பது காமனாக இருக்கிறது, பொதுவாக இருக்கிறது இல்லையா? பொதுவாக இருக்கிறது. பாருங்கள், இந்த விசுவாசத்தை தொடர்ந்துதான் இயேசுவாக தானாக சென்று தொட்டார். விசுவாசத்தின் அந்த முதிர்ச்சியினால், அந்த விசுவாசத்தின் அந்த முதிர்ச்சி அவர் கண்டதினால் அவர் தானாக சென்று அங்கே தொட்டார் இல்லையா? கூப்பிட்டார், நான் வர்றேன் அப்படின்னு சொன்னார். நானும் என் சீடர்களும் வருகிறோம். ஆகவே பார்க்கிறோம் இல்லையா? இந்த பகுதியை நாம மத்தேயு பகுதியிலே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அழைத்தார் இல்லையா? ஒருத்தரையும் அழைக்கும் பொழுது என்னை பின்சல், பேதுருவையும் ஒருத்தரையும் சொன்னார் என்னை பின்சல், லேவி மத்தேயு என்னை பின்சல் என்று சொன்னார். ஆகவே நிறைய பேருக்கு அந்த பின்சல் என்ற வார்த்தை பரிச்சயமானது. அவரை பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின் சென்றவர்கள் இங்கு ஏராளம், பெரும் கூட்டம், பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவிலே வந்து அவர் கூப்பிடுகிறார், இப்படி வர வேண்டும் என்று. அவரை பின் சென்றவர்கள் ஏராளம். கல்லால் அடிப்பதற்கும் இல்லையா, நோயால் குணம் பெறுவதற்கும், அவரிடம் வாங்கி சாப்பிடுவதற்கும் இல்லையா, அவருடைய வார்த்தைகளை கேட்டு குணம் பெறுவதற்கும், இவ்வாறு வேறு வேறு கருத்துக்களோடு அவரை பின் சென்றவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். இங்கே தான் இந்த கூட்டத்திலே போய் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இந்த பெண் இருக்கிறாள். ஏன் இந்த பெண் இருக்கிறாள்? அவள் அந்த மாதவிடாய் தானே, மாதவிடாய் அல்ல, அந்த இரத்தப்போக்கு, ஆமா இரத்தப்போக்கு மாதவிடாய், இது நிற்கவே இல்லை. ஏன் அவள் தயக்கம் பெற்றாள் என்று நாம் தெரிய வேண்டும் இல்லையா? நமக்கு பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற இந்த கட்டளைகளும் நியமங்களும் இருந்தது இல்லையா? அந்த சமுதாய திட்டங்களில் இந்த மாதவிடாய் அது ஒரு தீட்டு இல்லையா? அப்ப அவள் எங்க இருக்க வேண்டும்? அந்த கும்பலிலே அவள் வரக்கூடாது. அந்த சட்டத்தின்படி, பழைய சட்டங்களின்படி அந்த கும்பலில் அவள் வரக்கூடாது இல்லையா? அது ஒரு 7 நாள் தீட்டு. ஆகவே அவள் வீட்டுக்கு வெளியே, மாதவிடாய் நின்ற பிறகும் அவள் வீட்டுக்கு வெளியே சிறிது நாட்கள் இருந்துதான் அவள் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். ஆகவே அவள் தொடுவதெல்லாம் தீட்டு, அவளை தொட்டாலும் தீட்டு. அப்படி ஒரு காலம் இருந்தது. கடவுள் அதை கற்பித்திருந்தார். ஆமா, அது தீட்டு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை. இப்ப பாருங்க, இந்த பெண்ணுக்கு 3 நாள் அல்ல, 4 நாள் அல்ல, 12 வருடங்களாக இவள் மேல் இருக்கிற தீட்டு. ஆகவே இவள் பப்ளிக்ல வர முடியாது, என்று முக்கியமான ஒரு காரியம் நடந்தது. ஆகவேதான் இந்த காரியம் முடிந்தவுடன் அவள் வந்தாள், அவள் விசுவசித்தாள். அந்த ஆடையை மட்டும் தொட்டால் போது நான் குணமாயிடுவேன் என்ற அந்த ஒரு விசுவாசத்தின் முதிர்ச்சி அவளுக்கு வந்து விட்டது. அந்த முழு நிறைவான அந்த விசுவாசம் வந்து விட்டது. ஒரு வெறி போன்று வந்து அவள் தொட்டு குணம் பெற்று விட்டாள். ஆகவே இயேசு கிறிஸ்து உடனே நின்று விட்டார் அந்த இடத்துல. அவருடைய ஆடையை பின்பக்கமாக வந்து நுனியை தொட்டு குணம் பெற்றாள். இயேசு கிறிஸ்து நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்திலே நடுவில் நின்றுவிட்டு அவர் சுற்றிலும் பார்த்தார். அந்த பெண்ணை தேடுகிறார் என்று நமக்கு வாசகம் சொல்கிறது. அவருக்கு தெரியும் யார் தொட்டா என்ன நடக்குது என்று. ஆனால் அதை அவர் எண்பிக்க விரும்புகிறார். அந்த கூட்டத்தின் முன்பாக அதை அறிக்கை செய்ய விரும்புகிறார். இப்படி ஒரு விசுவாசம் இருக்கிறது பார் என்று. நீங்கள் என்னென்ன எண்ணங்களோடு என்னோடு வருகிறீர்கள் பாருங்கள். உங்கள் நடுவிலே ஒருத்தி வந்து இப்படி அவள் காரியம் செய்திருக்கிறாள் பாருங்கள். அவள் விசுவாசத்தின்படி அவளுக்கு நடந்திருக்கிறது. ஆகவே அவர் கேட்கிறார், நமக்கு வாசகத்தில் படிக்கிறோம்ல, என்னை யார் தொட்டது? அவர் கேட்கிற அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு யாருக்குமே அது அவர் என்ன அர்த்தத்தில் கேட்கிறார் தெரியாது இல்லையா? நமக்கு தெரிகிறது, நாம் படிக்கிறோம், நமக்கு தெரிகிறது. அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு பதில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது, நெருக்கடித்து கொண்டு வருகிறார்கள், யார் தொட்டது, இது என்ன கேள்வி அப்படிங்கிற மாதிரி அப்போஸ்தலர்கள் இயேசுவை அப்படி கேட்டார்கள் இல்லையா? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, என்னிடமிருந்து அந்த பவர், அந்த சக்தி வெளியேறதை நான் உணர்கிறேன். என்னிடமிருந்து ஒரு புதுமை வெளியேற இருக்கிறது. என்னை யார் தொட்டது? அவள் பயந்து நடுங்கி கொண்டே வந்து நடந்ததை சொன்னாள். பயந்து நடுங்கி அங்கே வந்து அதை சொன்னாள் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த பயமும் நடுக்கமும்? ஏனென்றால் அந்த தீட்டு இல்லையா? அப்போ அந்த இஸ்ராயல் மக்கள் அந்த மாதிரி ஒரு தீட்டு மிகுந்த ஒரு பெண்ணை கண்டால், பப்ளிக்ல வந்துட்டாங்க, இன்னொருத்தர் தொடராங்கன்னா ஒருவேளை அவர்கள் தாக்கலாம், அந்த பெண்ணை தாக்க முயற்சிக்கலாம். ஆகவே அவள் பயந்தாள் என்று பார்க்கிறோம். சரி, இதற்கு மட்டுமா அவள் பயந்தாள்? இல்லை, அங்கு நடந்த கடவுள் மேல் ஏற்பட்ட அந்த ஒரு பயம்
இல்லையா? தனக்கு சரியாகி விட்டது, அரெஸ்ட் ஆயிடுச்சு. உடனே அந்த இரத்தப்போக்கு நின்றதை அவள் தன் உடலில் உணர்ந்தாள் என்று பார்க்கிறோம். அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வினோதமான ஒரு பயம் அவளுக்கு உண்டானது. கடவுள் மேல் இருந்த அந்த பயம் 12 வருஷம். இந்த அனுபவம் யாருக்காவது இருந்தா அவங்க அதை ஷேர் பண்ணினா தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தீட்டு, எங்கும் உருப்படியாக எங்கும் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியாது, எங்கேயும் நம்பி உட்கார முடியாது, இல்லையா? எந்த இடத்திலும் ஒருவேளை துர்நாற்றம் அடிக்கலாம். இப்படிப்பட்ட பல காரியங்கள் உண்டு. அது அங்கு 12 வருடமாக இருந்தது. அங்கே முடிவுக்கு வந்ததை பார்க்கிறோம். 12 வயது அந்த பெண் அவள் உயிர் சொழுததை பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை நாம் எங்கு காண முடியும்? எதற்கு இந்த 12 ஏன் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு பெண், அங்கே ஒரு சிறுமி, இப்படி சொல்லிவிட்டு போகலாமே, இல்லையா? 12 கோத்திரங்கள், இல்லையா? இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள் உலகம் பூரா இருக்கிறது. அங்கே இருந்தது 2 கோத்திரம் மட்டும்தான், இல்லையா? அங்கே யூத கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும் தான் அங்கே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இருந்தது. மற்றபடி அங்கங்க கொஞ்சம் பேர் இருந்திருப்பார்கள், அவ்வளவுதான். மற்றபடி அவர்கள் பல அரசர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வேறு நாடுகளுக்கு சிதறடித்த பொழுது அவர்கள் உலகெங்கும் பரவி இருந்த காலம் அது. சரி, ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இந்த புதுமைகளும் இயேசு கிறிஸ்துவின் இந்த மறுமலர்ச்சியும் எதற்கு? இந்த 12 கோத்திரங்கள், உலகம் பூரா இருக்கிற கோத்திரங்களுக்கும் ஆனது. சரி, நாம் வரலாம் பின்னால். பாருங்க, இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன சொல்லித் தருகிறது? பாவம் நுழைந்தது, சாவு நுழைந்தது, பசாசின் பொறாமையால் சாவு நுழைந்தது. கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது சாகாமைக்கு என்றே மனிதனை படைத்தார் என்று பார்க்கிறோம். சாகாமைக்கு என்று. ஆகவே காலம் கடந்த அவரது அந்த வாழ்நாள், இல்லையா? வாழ்நாள் என்று சொல்ல முடியாது, காலம் கடந்த அந்த வாழ்வு, கடவுளுடைய வாழ்வு, அந்த சாயலாகவே, அந்த பாவனையாகவே கடவுள் மனிதனை படைத்தார். ஆகவே அவன் சாவதற்கு உரியவன் அல்ல. ஆனால் எப்படி சாவு வந்தது? சாவு எப்படி வந்தது? 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். அந்த பேலன்சிங்கை, அந்த சாவு வாழ்வு, இது இரண்டையும் பேலன்ஸ் செய்கிற அந்த ஒரு காரியத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பவுல் கொரிந்தியர்களின் திருமுகத்திலே அந்த பேலன்சிங்கை பத்தி சொல்றார். இயேசு கிறிஸ்து யார்? அவர் கடவுளின் மகன். அந்த இடத்தை விட்டு அவர் இறங்கி தன்னை தாழ்த்தி இந்த இடத்திற்கு அவர் வந்தார், இல்லையா? கடவுள் பேலன்ஸ் பண்றார். ஏன் இந்த பேலன்ஸ் அவர் பண்ணணும்? எங்கு வந்தார்? யாரை தேடி வந்தார்? ஆடு மாடுகளையா, மிருகங்களையா? மனிதனை தேடி வந்தார். தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன். சங்கீதம் 8 நாம் பார்க்கிறோம், இல்ல? கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? வானதூதரை விட சிறிது தாழ்த்தி தான் படைத்தார். வானதூதர் யார்? பறக்கவும், அவர்கள் புதுமைகள் செய்யவும், அவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கவும், முடிவற்ற வாழ்வை பெற்றவர்களாகவும், இவ்வாறு இருக்கிற அந்த தெய்வங்கள் போன்ற அந்த மனிதர்கள், அந்த வானதூதர்களை போல சிறிது தாழ்த்தவனாக, என்ன பறக்க முடியாது நம்மளால, அவ்வளவுதான். அப்படித்தான் நம்மை படைத்தார். ஆனால் தன் சாயலாக படைத்திருக்கிறார். மகிமையையும் மாட்சிமையையும் முடியாக மனிதனுக்கு சூட்டியிருக்கிறார். எப்படி? அவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது, இந்த உலகத்தில் அவர் படைத்த அனைத்தையும், நடப்பன, ஊர்வன, பரப்பன, அசைவன எல்லாவற்றையும், அசையாதன எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி மனிதனை படைத்தார். அதனைத்தும் மீதும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அசையாத இந்த மலைகள் மீது கூட அதிகாரம். அதை நாம் உடைக்கலாம், அதை நாம் பெயர்த்து கொண்டு நாம் வீடு கட்டலாம், நாம் என்னென்னமோ செய்யலாம். அதில் நாம் கிரனைட் எடுக்கலாம், நாம் மார்பிள் எடுக்கலாம், என்னென்னமோ செய்யலாம். ஆகவே எல்லா மிருகங்களும், எல்லா அசைவன, அசையாதன, கடலில் நீர் மீன்கள் எல்லாவற்றையும் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்றுதான் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், இல்லையா? ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகம் ஞானாகமத்திலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன சொல்லித் தருகிறது? சாவு கடவுளால் நுழைக்கப்படவில்லை, அவன் வாழ்வதற்கென்றே படைத்தார். சாவு நுழைந்தது பசாசின் பொறாமையால் சாவு நுழைந்தது.
பிசாசின் பொறாமை மட்டுமா? மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் சாவு நுழைந்தது. ஆகவே மனிதனுடைய கீழ்ப்படியாமை எதை கொண்டு வந்தது? பயத்தை கொண்டு வந்தது. பயத்தை கொண்டு வந்தது. முதல் ஆதாம் என்ற மனிதன் எதற்காக பயப்பட வேண்டியிருந்ததா? சிங்கம், புலிகளோடு, கரடிகளோடு, மற்ற மிருகங்களோடு அவன் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோமே இல்லையா? எல்லா மிருகங்களும் எல்லாமும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள் என்று கடவுள் படைத்து வைத்திருந்தார். ஆகவே அவன் தோட்டத்தில் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தான். அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. பெரிய பாம்பாகத்தானே வந்திருக்க வேண்டும் அந்த மரத்தின் மீது. அது இருந்து பேசும் பொழுது எவள் பயந்து நடுங்கினாலா? இல்லை. அவர்கள் அந்த டயலாக்ஸ் அவங்க போயிட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எந்த பயமும் இல்லை. ஆகவே இந்த பாவம் நுழைந்தவுடன் பயம் நுழைந்து விட்டது. ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்ற குரலுக்கே பயந்தான். தினந்தோறும் மாலையில் கடவுளோடு பேசிக் கொண்டிருந்தவன் அந்த பாவம் பண்ணின அன்று கடவுள் வந்து பேச வந்த பொழுது பயந்து ஒழிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை பயத்தை கொண்டு வந்தது. இன்று நம்மால் ஒரு காட்டுக்குள்ளே போய்விட முடியுமா? தனியாக ஒரு புலி காட்டுக்குள்ளே நம்மால் போக முடியுமா? முடியாது. இருட்டுக்குள்ளே போக முடியுமா? ஒரு பெரிய இருட்டு, பார்க்காத ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு இருட்டுக்குள் நாம் போக முடியுமா? வீட்டுக்குள் போயிடுவோம். பழகின இடம், பழகாத ஒரு இருட்டுக்குள்ளே நம்ம போக முடியுமா? தனியாக ஒரு கல்லறையிலே ஒரு இரவெல்லாம் நம்மால் கழித்து விட முடியுமா? பயமின்றி கழித்து விட முடியுமா? இவ்வாறு நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் பயம் கலந்து விட்டது இல்லையா? நாம் கீழ்ப்படியாமையினால் அந்த பயம் நமக்கு வருகிறது. அம்மா அப்பாவிடம் சின்ன வயசுல நாம் எப்படி பயந்தோம்? ஏன் பயந்தோம்? அவர்கள் சொன்ன சொல்லை எப்பொழுது நாம் மீறி இருந்தோமோ அந்த நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு நாம் பயந்தோம் இல்லையா? அவர்களை பார்க்க பயந்தோம். அங்க போகாதேன்னு சொன்னா இல்லையா? ஆனா போயிட்டு வந்தேன்னா அம்மா அடிப்பா, அப்பா அடிப்பாங்க. ஆகவே பயம். ஏன் பயம்? தண்டிக்கப்படுவோம், மீறிவிட்டோம். மனசாட்சி நம்மை பயமுறுத்துகிறது. நீ மீறிவிட்டாய் என்ற பயம் வருகிறது. பாருங்க, இந்த பயத்தை சரி செய்ய, இந்த சாவினை சரி செய்ய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி சமநிலையை உண்டாக்க அவர் வந்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை. அந்த நிலைக்கு நம்மை மறுபடியும் கொண்டு வர மகிமையை கொடுத்தார், மாட்சிமை கொடுத்தார், ஆழ்மையை கொடுத்தார். இதையெல்லாம் இழந்து நிற்கிறோமே, பயந்து பாவத்தினால் நாம் இழந்து நிற்கிறோமே. இதையெல்லாம் சரி செய்ய இயேசு கிறிஸ்து வந்து அந்த சமநிலையை உண்டாக்கினார் இல்லையா? இதனால் தான் பார்க்கிறோம், என்னை பின்சல் என்று சொன்னவர் இன்று என்ன செய்கிறார்? யாயிரை பின் சென்றார் இயேசு கிறிஸ்து. பியூட்டிஃபுல். யாயிரை பின் சென்றார். எங்கேயாவது இயேசு கிறிஸ்து யாரையாவது பின் சென்றதுண்டா? இன்று மத்தேயு நற்செய்திக்கு ரொம்ப கிளியரா சொல்லும் தெரியுமா? இன்னைக்கு என்ன சொல்றது? அவரும் அவர் சீடரும் எழுந்து யாயிரை பின் சென்றார்கள். பியூட்டிஃபுல். எதுக்காக பின் செல்லணும்? இயேசு கிறிஸ்துவே பின் செல்கிறார் ஒரு மனிதனை. ஏன்? அவனிடம் இருந்த விசுவாசம். இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். கடவுள் தன்னை தாழ்த்தி சமநிலையை உண்டாக்கிறார் இல்லையா? ஒரு மனிதனை பின் செல்கிறார் கடவுள். அவனிடம் இருந்த விசுவாசம். ஏன்? தன் சாயலாக படைக்கப்பட்டவன், மகிமையும் மாட்சியும் தன்னால் கொடுக்கப்பட்டவன், தன்னுடைய மேனரிசம், தன்னுடைய இயல்பு அனைத்தையும் அதை தன்னை போல ஒரு மனிதனை உருவாக்கின கடவுள். ஆகவே அந்த மனிதனை பின் செல்ல அவர் தயங்கவில்லை. ஒரு சமநிலை இல்லையா? கிறிஸ்து தான் இதை உருவாக்குகிறார். பாருங்க, அவர் போய் பின்னால் சென்று அந்த பெண்ணை குணப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த விசுவாசத்தின் முதிர்ச்சியை அவர் அந்த பெண்ணிடம் இருக்கிறது என்பதை மக்களுக்கு காண்பிக்கிறார். அவள் வந்து தொட்டவுடன் தன் அனுமதி இல்லாமலே, கடவுளின் அனுமதி இல்லாமலே விசுவாசத்தினால் அவள் அந்த 12 ஆண்டுகளாக இருந்த அந்த இரத்த போக்கை அவள் நிறுத்தி கொண்டாள். அவள் தான் முடிவெடுத்தாள். He didn't get permission from God. He didn't pray to God. He didn't pray to God. அவளுக்கு இருந்த விசுவாசத்திலே அவளே போய் இயேசு கிறிஸ்துவிடம் அனுமதியின்றி, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அந்த சக்தியை அவள் எடுத்துக்கொண்டாள். பாருங்க, கடவுள் எப்படி சமநிலையோடு இருக்கிறார் பாருங்க. மனிதனுக்கு எவ்வளவு பெரிய உயரிய இடத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. நாம தான் பல நேரம் இதெல்லாம் புரியாம we are begging to God always. அதை கொடு, இதை கொடு. ஐயோ, நாம் நம் நிலையை உணர்வதில்லை.
நாம் யார் என்று நாம் உணர்வதே இல்லை. கடவுள் எவ்வளவு பெரிய இடத்தில் நம்ம வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்வதே இல்லை. எப்பொழுதுமே நமக்கு பிச்சைக்காரத்தனம், எப்பொழுதுமே நமக்கு பயம், எப்பொழுதுமே நமக்கு எதையாவது இழந்த சுவாபம். ஆகவே கடவுள் எல்லாவற்றிற்கும் அரசராக இருக்கிற தேவன் உனக்கும் எனக்கும் அப்பாவாக இருக்கிறவர். ஆகவே அவர் அனுமதி இல்லாமலே நாம் அவரிடம் பெற்றுக்கொள்ள நமக்கு உரிமை இருக்கிறது என்று கடவுள் காண்பிக்கிற விஷயம் தான் இன்றைய 2-3 வாசகம். பாருங்க, இந்த 2ஆம் வாசகத்தில் பவுல் சொல்றார், இப்படி இருக்கிற நீ என்ன செய்யணும்? கடவுளை உணர்ந்து விட்டாய், கடவுளை தெரிந்து விட்டாய், உன் விசுவாசத்தினால் கடவுளோடு நீ ஐக்கியமாக இருக்கிறாய் என்றால் நீ என்ன செய்யணும்? அறியாதவர்களுக்கு உன்னிடம் இருக்கிறதை பகிர்ந்து கொடு. நாட் ஒன்லி மணி, வெறும் மணியை பற்றி இன்றைய வாசகம் 2ஆம் வாசகம் பேசவில்லை. நீ பெற்ற விசுவாசத்தை நீ மற்றவர்களுக்கும் கொடு, நீயும் கற்றுக்கொடு. கடவுள் கிறிஸ்து தானே சொன்னார், இலவசமாய் நீ பெற்றுக்கொண்டாய். இல்ல, இந்த பெண் இலவசமாய் தானே பெற்றுக்கொண்டாய். இலவசமாய் பெற்றுக்கொண்டதை இலவசமாய் கொடு. The faith, what you got, just share with others. அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்து. ஏய், அவர் எனக்கு மட்டும் அப்பா இல்ல, உனக்கும் அப்பா என்று சொல்லிக் கொடு. ஷேர் பண்ணு, சமநிலையை உண்டாக்கு. இதற்காக நீ உன்னையே கிறிஸ்து போல உன்னையே சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை என்பதை சொல்லித் தருகிறார். அவரை போல நீ உன்னை அப்படிலாம் இழந்துலாம் போக வேண்டியது இல்லை. நீ எதையும் இழந்து போகாம இருக்கிறதுக்காக தான், நீ இழந்து போனதை திருப்பி பெறுவதற்காக தான் அவர் தன்னை இழந்தார். அப்புறம் நீ ஏன் போய் அதை இழக்கணும்? கிடையாது. நீ இழக்கணும்னா அவர் இழந்திருக்க வேண்டியது இல்லையே. நீ இழக்காம இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் அவர் இழந்தார். பி ஹாப்பி என்று சொல்லித் தருகிறார். பாருங்க, கிறிஸ்து இன்று ஒருவரை பின் சென்றார் தன் சீடர்களோடு, இல்லையா? கிறிஸ்துவை ஒருவள் பின்னே வந்து அவளை பின்னே நிற்க செய்தாள் என்று பார்க்கிறோம். யூ காட் அ பவர், பிரிவிலேஜ், பிகாஸ் யார் நீ? கடவுளின் மகிமையும் கடவுளுடைய மாட்சிமையும் கடவுளுடைய அந்த சாயலுமாக படைக்கப்பட்ட நீயும் நானும் சந்தோஷமாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நம் நடுவில் வைத்திருக்க நம்மால் முடியும். நம் விசுவாசத்தினால் அது சாத்தியம். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. பி ஹாப்பி வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென்.